போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி துரைசாமியின் உறவினர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தர், தற்போது சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்ததா? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி நேற்று புதுக்கோட்டை திருவரங்குளம் உள்ள காட்டு பகுதியில் மறைந்திருந்த போது அவரை என்கவுண்டர் செய்து காவல்துறையினர் இவரது உடல் தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அதாவது துரைசாமியோடு உடன் சென்ற அவரது உறவினர் பிரதீப்குமார் என்பவர் இதுவரை அவர் வீடு திரும்பவில்லை. அவர் என்ன ஆனார் என்பது தெரியாமல் அவரது உறவினர்கள் கவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதாவது என்கவுண்டர் செய்ய போலீசார் வேண்டும் என்றே துரைசாமியை கூட்டிச் சென்று அவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார் என்றும் இதற்கு கண்டனம் தெரிவித்து இது நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அவருடன் உடன் சென்ற உறவினர் பிரதீப்குமார் அவருடைய நிலை என்ன என்று தெரியவில்லை, அவரை எங்கள் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தும் சற்று நேரத்திற்கு முன்னர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் அவர் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மணி நேரத்திற்குள் அதாவது பிரதீப்குமார் என்பவர் உங்களிடம் பேசுவார் என்ற உறுதிமொழி அளிப்பதை தொடர்ந்து தற்போது தற்காலிகமாக சாலை மறியல் கைவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உருவானதை தொடர்ந்து அவர்கள் அனைவரையுமே குண்டுகட்டாக மருத்துவக் கல்லூரிக்குள் அழைத்து சென்று ஒரு இடத்தில் அமர வைத்துள்ளது காவல்துறையினர். நமக்கு கிடைத்த தகவல்படி பிரதீப்குமார் நாம் காலையிலே பதிவு செய்திருந்தோம். அவருடைய நிலை என்ன என்பது தெரியவில்லை. காவல்துறை இதுவரை அவர்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை என்று நாம் பதிவு செய்திருந்தோம். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் அவர் தப்பி ஓடிவிட்டார் என்ற தகவல் நமக்கு கிடைத்தது. இருப்பினும் தற்போது உள்ள சூழலில் மற்றொரு தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. காவல்துறையினர் பிரதீப்குமாரை அந்த இடத்திலேயே கைது செய்து அவருடைய வேறொரு வழக்கை பதிவு செய்து அவரை திருச்சி சிறையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இருப்பினும் இந்த தகவலை கூறியது காவல்துறையினர் தான். ரெண்டு விதமாக காவல்துறை தகவல் தெரிவிக்கின்றனர். ஒன்று, பிரதீப்குமார் தப்பி ஓடிவிட்டதாகவும், மற்றொரு தகவல் தற்போது அவர்கள் வேறொரு வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டதாகவும் தற்போது காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது இன்னும் ஒரு மணி நேரம் காவல்துறையினர் துரைசாமி உறவினர்களிடம் அவகாசம் கேட்டுள்ளனர். இந்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் அவர் பிரதீப்குமார் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாரா அல்லது தப்பி ஓடிவிட்டாரா என்ற தகவல் தெரிய வரும். தற்போது கிடைத்த தகவல்படி நமக்கு அந்த பிரதீப்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். தற்போது பதட்டமான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.